இந்த பிரியாணி வந்து நாங்க நியூ இயர் அன்னைக்கு விறகடுப்புல வந்து நாங்க செஞ்சோம். சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா விறகடுப்புல செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டா வந்து இருந்துச்சு. சூரியன் நல்லா பல்ல காட்டிட்டு இருந்துச்சு. ஓகே நம்ம இந்த சூரியன் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிழல் சைடா பார்த்து அடுப்ப பொருத்தி வச்சாச்சு. அதுக்கு மேல ஒரு சட்டிய வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 கரண்டி நெய் ஊத்திக்கோங்க. அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஆனியன வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரதாண்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே வந்து 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா நறுக்குன 2 தக்காளிய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விறகடுப்புல சமைக்கிறதே ஒரு தனி ஃபீலிங், ஒரு கிராமத்து ஃபீலிங் வந்து இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. டெய்லி சமைக்கணும்னு தான் ஆசை. ஆனா அந்த அளவுக்கு வந்து பொறுமையும் இல்ல. நம்மளுக்கு டைமிங்கும் இல்ல. என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த விறகடுப்புல சமைங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருக்கும். ஓகே அதுக்குள்ளேயும் வந்து தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 1 1/4 கரண்டி வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சா நம்மளுக்கு சூப்பரான வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் நான்வெஜ் பிரியாணி செய்கிறதுனாலும் 50% அரிசி வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு மூடி போட்டு ஒரு வெயிட் வந்து மேலே வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அரிசி எல்லாமே வந்து செட் ஆகி சூப்பராக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லாவே செட்டாக இருந்துச்சு. பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன வேல? சாப்பிட்ற வேல தான். சட்டு புட்டுன்னு ரைத்தாவையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஒரு வாட்டி இதே மாரி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.